வீர தீர சூரன் படத்துடைய பாகம் 2 டைரக்டர் அருண்குமார் இயக்கத்துல நம்ம சியான் விக்ரம் அவர்கள் நடிச்சு லாஸ்டா தியேட்டர்ல வெளிவந்த ஒரு தமிழ் ஆக்ஷன் திரைப்படம். ஒரே ஒரு நைட்ல நடக்கக்கூடிய ஒரு கதை. சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவல்ல நடிப்பு அரக்கர்கள் இந்த படத்துல இருந்தாலும் யாரையுமே பெருசா யூஸ் பண்ணல அப்படின்றது தான் உண்மை. சூர்யாலாம் எதுக்குடா இந்த படத்துல இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இன்னமும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. இந்த வீர தீரன் சூரன் படத்துடைய பாகம் 2 ஏற்கனவே ஒரு சம்பவம் முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் ஒரிஜினல் சம்பவம் எப்போ அப்படின்ற மாதிரி எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த படத்தோடைய ஓடிடி ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரைம் தான் வாங்கியிருக்காங்க. தியேட்டர்ல வந்துட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு ஸ்டீம் பண்றதுக்கு. ஆனா இந்த படம் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு பிக்கெஸ்ட் சம்பவம் ஆஃப் வீர தீரன் சூரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. மோஸ்ட்லி நாளைக்கு நடக்கலாம், நடக்காமலையும் போகலாம். ஆனா நம்ம எப்பயுமே ஒரு இடத்த பத்தி பேசிக்கிட்டு இருப்போம். அந்த இடத்துல இந்த படம் எப்போ வரும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அதை பத்தி ஒரு எக்ஸைட்டிங்கான தகவல் இந்த வாரம் உங்களுக்கு அந்த சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கேன். மேபி அங்க வரும்போது அன்சென்சார்ல வரலாம், வராமலையும் போகலாம். அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனா ஒரிஜினல் சம்பவம் வந்து இந்த வாரம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் இந்த வீர தீர சூரன் படத்தை நீங்க பார்க்கல அப்படின்னு சொன்னா இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க வரப்போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா தியேட்டர்ல குட் பை டக்லி வரப்போறதுனால இந்த படத்தை தியேட்டர்ல தூக்குறாங்க. ஸோ கண்டிப்பா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் நான் எதிர்பார்த்து இந்த படத்தை பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் ஏன்டா அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ ஓகே பார்க்கலாம்ப்பா, ரொம்ப மோசம் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தா இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமல்ல மென்ஷன் பண்ணுங்க. அமேசான் பிரைம்ல இந்த படம் எப்போ ஸ்ட்ரீம் ஆகுது அப்படின்ற விஷயத்த அமேசான் பிரைம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்.